Hi, welcome to Learn English. We abandon our process. நாங்கள் எங்கள் செயல்முறையை கைவிடுகிறோம். கீழே இருக்கிற 3 வேர்ட்ஸ் பாருங்க. ஸ்டாப், கண்டினியூ, கீப். இந்த சென்டென்ஸுக்கு ஒரு மீனிங் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த மீனிங்கை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இப்போ abandon அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவிடுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ கண்டினியூ, கீப் அப்படின்னு 2 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸ் ஆப்போசிட். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு சென்டென்ஸ். வி கண்டினியூ அவர் ப்ராசஸ். நாங்கள் எங்கள் ப்ராசஸை தொடர்ந்து செய்கிறோம். வி கீப் அவர் ப்ராசஸ் அப்படின்னா நாங்கள் எங்கள் ப்ராசஸை அப்படி வச்சுருக்கிறோம். வி ஸ்டாப் அவர் ப்ராசஸ். அதுதான் ஆன்சர். யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர். உங்களால் விடையளிக்க முடியும். ஸோ இதே அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இதுக்கு ஆப்போசிட் வார்த்தைகளை யூஸ் பண்ணியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களால் விடையளிக்க முடியும். யூ கெனாட் ஆன்சர். இது ஆப்போசிட். உங்களால் விடையளிக்க முடியாது. யூ கெனாட் ஆன்சர். யூ ஆர் இன்கேப்பபிள் டு ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. யூ ஆர் இன்கேப்பபிள். ஓகே. ஸோ யூ கேன் ஆன்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மேலே கொடுத்துருக்கிற சென்டென்ஸுடைய இன்னொரு மீனிங். யூ கேன் ஆன்சர் சினோனிம். ஸோ இந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்களால் ஒரு சென்டென்ஸுடைய மீனிங் மாறாமல் இன்னொரு சென்டென்ஸ் அதே மாதிரி கொடுக்க முடியுது. அதே மாதிரி ஆப்போசிட் வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியுது. த பிளான் இஸ் அப்பேரண்ட். அந்த திட்டம் வெளிப்படையானது. அப்பேரண்ட் அப்படின்னா வெளிப்படையானது. கீழே 3 வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன். சிமிலர், ஹிடன், சீக்ரெட். 3 வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. த பிளான் இஸ் சிமிலர் டு தி ஓல்டு. பழைய திட்டம் மாதிரியே தான் இந்த திட்டமும் இருக்குது. ஒற்றுமை இருக்குது. சிமிலர் அப்படின்னா ஒற்றுமை. த பிளான் இஸ் ஹிடன். இது ஆப்போசிட். மறைக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படையாக இல்லை. ஸோ த பிளான் இஸ் அப்பேரண்ட் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்குது. இது ஹிடன். லைக் தட் த லாஸ்ட் சென்டென்ஸ். த பிளான் இஸ் எ சீக்ரெட் ஒன். இது ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சிமிலர் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த அப்பேரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேட்ச். டோன்ட் மேக்னிஃபை திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம். மேக்னிஃபை அப்படின்னா பெருசாக்குறது. ஓகே. மேக்னிஃபிசியன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அட்ஜெக்டிவ். இது வந்து வெர்ப், மேக்னிஃபை. ஸோ 3 வார்த்தைகள். இக்னோர், டீப்பன், ப்ராடன். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இக்னோர் திஸ் ப்ராப்ளம். இது ஆப்போசிட். இதை கண்டுக்கிற வேணாம், இக்னோர் பண்ணுங்க. டோன்ட் கோ டீப்பன். ரொம்ப ஆழமாக இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே. இந்த பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க. டோன்ட் கோ டீப்பன் ஆன் திஸ் ப்ராப்ளம். டோன்ட் ப்ராடன் திஸ் ப்ராப்ளம். இன்னும் பெருசாக்காதீங்க. ப்ராட் அப்படின்னா இன்னும் பெருசாக்குறது. டோன்ட் ப்ராடன் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸ் ஆப்போசிட். ஓகே. டோன்ட் மேக்னிஃபை திஸ் ப்ராப்ளம் இந்த சென்டென்ஸுடைய ஆப்போசிட்னா ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸ். திஸ் இஸ் ஃபீசிபிள். இது சாத்தியமானதாக இருக்கிறது. ஃபீசிபிள் அப்படின்னா சாத்தியம், முடியும் அப்படின்னு அர்த்தம். இம்பாசிபிள், பாசிபிள், ஒர்க்கபிள். இந்த 3 வார்த்தைகள்லையும் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. திஸ் இஸ் இம்பாசிபிள். இது சாத்தியமானதாக இருக்கிறது. திஸ் இஸ் ஃபீசிபிள். இதனுடைய ஆப்போசிட் தான் திஸ் இஸ் இம்பாசிபிள். இது கண்டிப்பாக முடியாது, செய்ய முடியாது. திஸ் இஸ் பாசிபிள். இது முடியும். திஸ் இஸ் ஒர்க்கபிள். இது வேலை செய்ய முடியும், வேலை செய்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ ஆப்போசிட் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். திஸ் இஸ் இம்பாசிபிள். ஒரே மீனிங் இருக்கிறது 2 சென்டென்சஸ். திஸ் இஸ் பாசிபிள் அண்ட் திஸ் இஸ் ஒர்க்கபிள். இட் இஸ் ஃபெரோசியஸ். இது மூர்க்கத்தனமாக இருக்கிறது. கைண்ட், டேம், ப்ரூட்டல். இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இட் இஸ் கைண்ட். ஆப்போசிட். இட் இஸ் கைண்ட். இட் இஸ் டேம் அப்படின்னாலும் ஆப்போசிட் தான். அமைதியாக இருக்குது, அடங்கி இருக்குது. இட் இஸ் டேம். இட் இஸ் ப்ரூட்டல். ஃபெரோசியஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சினானிம் ப்ரூட்டல். ஓகே. காட்டு மிராண்டித்தனமாக, மூர்க்கத்தனமாக அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இட் இஸ் ப்ரூட்டல் அப்படிங்கிறது சினானிம். நாங்கள் உதவினோம், வி ஹெல்ப்டு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. த்வாட், அசிஸ்ட், என்ஹான்ஸ், இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. த்வாட்டட் பாஸ்ட் டென்ஸ், வி த்வாட்டட் அப்படின்னா ஆப்போசிட், உதவவில்லை, அசிஸ்ட் பண்ணவில்லை அப்படின்னு அர்த்தம். வி அசிஸ்டட், வி என்ஹான்ஸ்டு, இது ரெண்டும் சினானிம். அதில் வி அசிஸ்டட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் சினானிம். இட் இஸ் நியூட்ரல், இது நடுநிலையாக இருக்கிறது. இதே அர்த்தம், ஓகே, இதே அர்த்தம் இருக்கிற சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆப்போசிட் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண வேண்டாம். ஒரே மீனிங் சினானிம் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். இட் இஸ் நியூட்ரல், இது நடுநிலையாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.